வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது பார்த்துட்டிங்கன்னா மருதாணியின் மருத்துவ பயன்கள் பற்றி தான். மருதாணி காஷ்மீர் டு கன்னியாகுமரி, ஏன் பாகிஸ்தானில் கூட திருமண விசேஷங்களுக்கு மணமக்களின் கை கால்களை அலங்கரிக்க மருதாணி அரைச்சி பூசுகிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா மருதாணின்னு சொல்லுவாங்க, வட இந்தியாவில் மெஹந்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்தியா முழுக்க இந்த செடி பரவி இருக்குது. எல்லா விதமான தட்பவெட்ப சூழ்நிலையும் மருதாணி செடி வளரும். இத்தனை நாள் மருதாணி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு பார்த்துட்டிங்கன்னா, மருதாணி ஒரு கிருமி நாசினி. தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை தலையில் தடவினா இளநரை போகும், முடி கருமையாகும், முடி கொட்டாது. இதை தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் மருதாணியில் பல விதமான மருத்துவ பயன்கள் இருக்குது. மருதாணியோட இலை, வேர், பூ, விதை எல்லாமே பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மருதாணி இலை சிறந்த கிருமி நாசினி. கை காலில் அந்த இலையை அரைத்து பூசுவதன் மூலம் கை காலில் தோன்றும் சேற்றுப்புண், அழுக்குப்பட்டை, கட்டி, பித்த வெடிப்புகள் போன்றவற்றை குணப்படுத்தும் தன்மை மருதாணி இலைக்கு உண்டு. குழந்தைகளோட கைகளில் வாரம் மருதாணியை வச்சு